வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Nothing 3A Pro விசஸ் சாம்சங் A36. ஸோ இந்த ஃபோனோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ 30,000 கீழே உங்களுக்கு இது வாங்கலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்ட்டா இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கிளியர் ஆயிரும். ஃபஸ்ட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன்ஸில் தான் ஆரம்பிக்கலாம். டிசைனை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று பார்க்குறதுக்கு லுக்ஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி. ஸோ லுக்ஸ் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எது அட்ராக்டிவானு. ஸோ இது ரொம்ப ஒரு ஓல்டு டிசைன் மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட சாம்சங் வருஷ கணக்கில் இதே டிசைன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் நீங்கள் எந்த சாம்சங் ஃபோன் பார்த்தீங்க அப்படின்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு நத்திங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான லுக்கு. இந்த லுக்கை நீங்கள் வேறு எந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் பார்க்க முடியாது. அண்ட் உங்களுக்கு அந்த கிளிம்ஸ் இன்டர்ஃபேஸ்லாம் கிடைக்குது. அதில் ஒரு சில சும்மா குட்டியான ஒரு சில விஷயங்கள்லாம் உங்களால் பண்ண முடியும். அண்டு உங்களுக்கு எசென்சியல் கீமே பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குது. அது ஆக்சுவலாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் தான். ஃபியூச்சரில் இன்னும் அப்கிரேட் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதோட அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்திங்க அப்படின்னா சிமெட்ரிக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் கிடையாது. ஸோ எனக்கு லுக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் தான். பட் பில்ட் குவாலிட்டி யூஸ் பண்ணுறதுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் தான். ஸோ ஏன் அப்படின்னா வெயிட்டே பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட நத்திங் அதிகமாக இருக்குது. திக்னஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கோட நத்திங் அதிகமாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் சாம்சங் ஸ்லீக்காக கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால நான் வந்து நத்திங் சொன்னேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பில்டுன்னு பார்க்கும்போது ரெண்டுலேயுமே சைட் ஃப்ரேம் பிளாஸ்டிக் தான். பட் பேக் சைடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோருமே கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு வரும்போது சாம்சங்கில் உங்களுக்கு விக்டஸ் ப்ளஸ் இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத்லையும். பட் நத்திங்கில் ஃப்ரண்ட் கிளாஸ் என்ன ப்ரொடெக்ஷன் தெரியல. பேக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேண்டா கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்ட் குவாலிட்டி வைஸ் கண்டிப்பாக சாம்சங் தான். அண்ட் கலர் ஆப்ஷன் இதுலேயும் உங்களுக்கு 3 கலர் இருக்குது, இதில் உங்களுக்கு 2 கலர் இருக்குது. அதை நீங்கள் எப்படி வேணுமாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து டோட்டலாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த லுக் அண்ட் டிசைனை வச்சு ஃபோனை வந்து முடிவு பண்ணாதீங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணிருக்கோ அதை சொல்லியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் ஃபோன் வாங்குற டிசிஷன் அளவுக்கு இந்த 2 பாயிண்ட்டும் முக்கியம் இல்லை. அண்ட் அப்படியே முக்கியமான விஷயமான டிஸ்பிளேக்கு வரும். ஆக்சுவலான டிஸ்பிளே ஸ்பெக் ரெண்டுமே ஸ்க்ரீனில் போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து ஸ்பெக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேச போகிறது கிடையாது, யூசேஜ் வைஸ் தான் பேச போகிறோம். ஸோ எனக்கு இந்த 2 டிஸ்பிளே எது பெட்டராக இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் தான் பெட்டராக இருக்குது. ஸோ நான் சாம்சங் பெட்டராக இருக்குன்னு சொன்னோன்னா நீங்கள் வந்து நத்திங்கில் ரொம்ப டவுனாக இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கம்பேரிட்டிவ்லி இது ஒரு 90 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா இது ஒரு 100 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். அவ்வளோதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10% தான் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு சில இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிஸ்பிளேயோட கலர் ரேஞ்சு, கலர் அக்யூரசிலாம் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் பெட்டராக இருக்குது. அதே பிரைட்னஸ் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா நத்திங்கில் பெட்டராக இருக்குது. பட் கலர்ஸ் வேணால் நீங்கள் ஈஸியாக நோட்டீஸ் பண்ண முடியும். பிரைட்னஸ் அந்தளவுக்கு உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. சைட் பை சைடு வச்சு பார்த்திங்க அப்படின்னா தான் நத்திங் கொஞ்சம் பிரைட்னஸில் பெட்டராக இருக்க மாதிரி தோணும். பட் ஸ்பெக் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பிரைட்னஸ் வேல்யூ வந்து அதிகம். பட் ஆக்சுவலான யூசேஜில் நத்திங்கோட பிரைட்னஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா அவுட்டோருக்கு நல்லா இருக்குது. அண்ட் கலர் அக்யூரசி சாம்சங்கில் பெட்டராக இருக்குது. பட் ஓவரால் டிஸ்பிளேயோட வின்னர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சாம்சங் தான். அடுத்து ஸ்பீக்கர் குவாலிட்டிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன சர்ப்ரைஸ் பண்ண பாரு. நான் வந்து சாம்சங் தான் பெட்டராக இருக்குன்னு ஒரு நினச்சேன். பட் நான் ரெண்டையும் சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணும்போது சாம்சங்கில் லவுட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் டீட்டெயில்ஸும் நல்லா தான் இருக்குது. பட் நத்திங்கில் டீட்டெயிலும் நல்லா இருக்குது, லவுட்னஸும் பார்த்திங்க அப்படின்னா பெட்டராக இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் வின்னர் நத்திங் தான். அடுத்து இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஐ. சாம்சங்கில் உங்களுக்கு 1 UI கிடைக்குது, நத்திங்கில் உங்களுக்கு நத்திங் OS வந்து கிடைக்குது. ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்ட்ரீமான யூஐஸ். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் ஃபீச்சர்ஸான யூஐ, இது வந்து மோர் மினிமலான யூஐ. ஸோ இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மினிமல் லுக். எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக ஃபீச்சர்ஸ்லாம் தேவையில்லை, நான் வந்து எந்த ஃபீச்சரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு இது பர்ஃபெக்டாக நல்ல ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இது கிடைக்கும். பட் அதே சமயம் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஸ்மூத்தான அனிமேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். பட் ஃபீச்சர் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் உங்களுக்கு எக்கச்சக்க ஃபீச்சர் இருக்குது. குட் லாக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது மூலிமா உங்களால் டோட்டலாக எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களுக்கு சாம்சங் வேலட் கிடைக்குது. பட் ரெண்டுலேயுமே உங்களுக்கு NFC இருக்குது. பட் சாம்சங்கில் உங்களுக்கு சாம்சங் வேலட் கிடைக்கிறதுனால உங்களால் கார்ட்ஸ் வந்து ஃபோன்லேயே ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் டிஜிலாக்கர் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களால் ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த டிரைவிங் லைசன்ஸ், ஸோ இது மாதிரி இருக்க விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா சாம்சங்கில் ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நத்திங்கில் உங்களுக்கு 3 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் கிடைக்கும். சாம்சங்கில் 6 வருஷத்துக்கான மேஜர் அப்டேட் கிடைக்கும். ஸோ ஃபீச்சர் அண்ட் யூஐயை பொறுத்த வரைக்கும் இங்கே சாம்சங் தான் வின் பண்ணுது. அண்ட் அப்படியே AI ஃபீச்சர்ஸ்னு வரும்போது நத்திங்கில் உங்களுக்கு சர்க்கிள் டு சர்ச் இது மாதிரி ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் தான் கிடைக்கும். சாம்சங்கில் எக்கச்சக்கமான AI ஃபீச்சர்ஸ் இருக்குது. அண்ட் ஒரு சிலது அதில் யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. அப்படி பார்க்கும்போது யூஐ அண்ட் ஃபீச்சர் வைஸ் இந்த இடத்துல சாம்சங் தான். அண்ட் அடுத்து கேமரா செட்டப். ஸோ இந்த கேமரா செட்டப் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 ஃபோன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது எனக்கு பயங்கர டைம் எடுத்துச்சு. ஸோ உங்களுக்கு ஸ்பெக் வைஸ் பார்க்கும்போதே தெரியும் நத்திங் தான் பெட்டராக இருக்குது அப்படின்ட்டு. பட் ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா மெயின் கேமரா ரெண்டுலேயுமே ஒரு 50 MP சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. சாம்சங்லேயும் நல்ல அவுட்புட் தான் வருது, நத்திங்லேயும் நல்ல அவுட்புட் தான் வருது. பட் சாம்சங்கில் ஷட்டர் ஸ்பீடு கொஞ்சம் நல்லா இருக்குது, கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அவுட்புட். ப்ளஸ் நத்திங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலர் ஸ்லைட்டாக பாப் ஆகுது. பட் சாம்சங்கில் கொஞ்சம் மியூட்டடான கலர்ஸ் மாதிரி இருக்கும், க்ளோஸ் டு நேச்சுரல் லுக் வந்து கிடைக்கும். பட் நத்திங்கில் கொஞ்சம் கலர்ஸ் வந்து பூஸ்டட் ஆன மாதிரி உங்களுக்கு தெரியும். பட் காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட்ஸில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா நத்திங் தான் பண்ணுது. நான் ஒரு சில இமேஜஸ் வந்து போடுறேன், நீங்களே பாருங்கள். பட் உங்களுக்கு பார்த்தோன்னே பிடிக்கிறது கண்டிப்பாக நத்திங்கோட இமேஜஸ் தான் பிடிக்கும். அப்படி தான் ஆக்சுவலாக இருக்குது. அண்ட் டீடைல்ஸ் அப்படின்னு வரும்போதும் நத்திங்கில் தான் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் குவாலிட்டி ஓவரால் பெட்டராக இருக்குது. அண்ட் 2 ஃபோன்லையுமே உங்களுக்கு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் இருக்குது. 2 ஃபோன்லையுமே சுமாராக தான் இருக்குது. இதை விட இது பெஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது.
ஒரு சில டைம் நல்ல கண்டிஷன்ஸில் நத்திங் பெட்டராக இருக்குது, ஒரு சில டைம் சாம்சங் பெட்டராக இருக்குது. பட் மூணாவதாக இங்கே தான் பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் கிளியராக வின் பண்ணுது இங்கே உங்களுக்கு. பட் இங்கே 3x ஒரு பெரிஸ்கோப் சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்புட்ஸ் செம்மையாக இருக்குது. அண்ட் இதோட அவுட்புட்ஸை நான் போகிறேன், நீங்களே பாருங்கள். இதை யூஸ் பண்ணியிருக்கிற போர்ட்ரேட் இமேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க நத்திங். பட் இங்கே ஒரு கேமராவே மிஸ் ஆகுது சாம்சங்கில். அண்ட் போர்ட்ரேட் இமேஜஸ் அப்படின்னு வரும்போது நத்திங் தான் கிளியராக வின் ஆகுது. ஏன்னா இதில் 3x ஆப்டிகல் ஜூம் இருக்கிறனால உங்களுக்கு நேச்சுரலாகவே டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து கிடைக்கும். பட் இதில் உங்களால் 1xல தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ரேட் ஷாட்ஸே எடுக்க முடியும். ஸோ ஓவரால் ரியர் கேமரா செட்டப்பில் வின்னர் அப்படின்னா நத்திங் தான். அண்ட் செல்ஃபிக்கு இதில் உங்களுக்கு 12 மெகா சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 50 MP சென்சார் இருக்குது. இந்த செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுலேயுமே பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. ஜஸ்ட் ஒரு கலர் டிஃபரன்ஸ் தான் இருக்குது சாம்சங்க்கும் நத்திங்க்கும். பட் செல்ஃபி கேமரா ரெண்டுமே ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அப்படியே வீடியோ சைடு வந்தோம் அப்படின்னா இதுலேயும் உங்களுக்கு 4K 30 fps சப்போர்ட் இருக்குது. சாம்சங்லேயும் உங்களுக்கு 4K 30 fps சப்போர்ட் இருக்குது. வீடியோ குவாலிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நத்திங் தான் பெட்டராக இருக்குது. பட் நத்திங்கில் ஒரு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு பிரச்சனை. அந்த நிறைய ஃபோன்ஸ் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் நத்திங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் கொஞ்சம் ஓவராகவே தெரியுது. என்னென்னா நீங்கள் ஒரு ஸ்டேபிளாக வீடியோ எடுக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரைபாடில் வச்சு ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நீங்கள் ரன்னிங்கில் போகிறீங்க அப்படின்னா வீடியோலேயே ஃப்ரேம் ட்ராப் இருக்குது. அண்ட் ஜிட்டராக இருக்குது. வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. அண்ட் இது வந்து லோ லைட்டில் நல்லாவே உங்களுக்கு விசிபிள் ஆகுது. பட் சாம்சங்கில் அந்த வித பிரச்சனைலாம் இல்லை, டீசெண்டாக இருக்குது. பட் ஓவரால் எக்ஸ்போசர் கண்ட்ரோல் ஆகட்டும் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங்கில் சரியில்லை, நத்திங்கில் தான் நல்லா இருக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps மெயின் கேமராவில் ரெண்டுலேயுமே எடுத்துகிட்டு இருக்கோம். ரெண்டுலேயுமே மேக்ஸிமம் 4K 30 fps எடுக்க முடியும். ஸோ இப்போ நான் சூரியன் எனக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. ஸோ எப்படி ஆடியோ குவாலிட்டி வீடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எனக்கு பர்சனலாக நத்திங் தான் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது இந்த வீடியோ குவாலிட்டியில் மெயின் கேமராவில். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரெண்டுலேயுமே ஸ்டெபிலைசேஷன் ஸ்டாண்டர்டில் தான் வச்சிருக்கு, எதுவும் அல்ட்ரா ஸ்டடிலாம் ஆகணும். ஸோ வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு டிசைட் பண்ண முடியல. ஏன்னா இதுலேயுமே ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது, இதுலேயுமே ஒரு சில ஃப்ளாஸ் இருக்குது. ஸோ வீடியோஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ட்ரான்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரெண்டு ஃபோன்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 4K 30 fps வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். எதில் பெட்டராக இருக்குன்னு பாருங்கள். எனக்கு இப்போ பார்த்தோன்னே தெரியுது நத்திங் தான் பெட்டராக இருக்குது. பட் சாம்சங் கொஞ்சம் மியூட்டடான கலர்ஸில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு பாருங்கள். அந்த வின் நாய்ஸ்லாம் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக எதில் கொடுக்குது அப்படின்னு பாருங்கள். அதாவது ஜிட்டர் இருக்கா? ஏன்னா நத்திங்கில் ரியர் கேமரா இருக்கும்போது நிறைய ஜிட்டர் வந்து ஃபேஸ் பண்ணேன். பட் சாம்சங்கில் அது இல்லை. ஸோ செல்ஃபியில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படியே சன்லைட்டுக்கு ஆப்போசிட்டில் வர எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் செல்ஃபி வீடியோவை பொறுத்த வரைக்கும் கிளியராக உங்களுக்கு இந்த இடத்துல தெரிஞ்சிருக்கும் நத்திங் தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா சாம்சங்கில் அந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இல்லை, ஜூம் பண்ணாலும் நாய்ஸ் இருக்குது. அடுத்து ரெண்டு ஃபோன்லேயும் முக்கியமான இடம் ப்ராசஸர். ஸோ இதில் உங்களுக்கு Snapdragon 6 Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் 7S Gen 3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேர்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, கண்டிப்பாக நத்திங் தான் பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ சாம்சங்கோட பெஞ்ச் மார்க் ஸ்கோரும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவாக கிடையாது. 20,000 கீழே என்ன பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமோ அதுதான் உங்களுக்கு இது கிடைக்குது. பட் இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு நல்ல ப்ராசஸர் அப்படின்னா சொல்ல முடியாது. 30,000 இதோட பெட்டரான ப்ராசஸர் கிடைக்குது. பட் இது ரெண்டில் கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக இங்கே வின்னர் நத்திங் தான். பட் ரெண்டு ஃபோனுமே கேம் ஆடும்போது எந்த இடத்துலையும் ஹீட் ஆகலை. சாம்சங்கில் உங்களுக்கு அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்காது. நீங்கள் கேம் ஆடுறீங்க, நல்ல ஒரு ஹை செட்டிங்ஸில் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நத்திங் போகிறதா இங்கே பெட்டரான ஆப்ஷன். ஸோ இது வந்து இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் யூஐலையுமே இது வந்து தெரியுது. நத்திங் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. சாம்சங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மூத்தாக தான் இருக்குது. பட் நீங்கள் மல்டிபிள் டாஸ்க் ஓப்பன் பண்ணி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சாம்சங் நல்லாவே தெரியுது அந்த டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் இங்கே நத்திங் தான் வின் பண்ணுது. அடுத்து பேட்டரி லைஃப் அப்படின்னு வந்தோம் அப்படின்னா ரெண்டுலேயுமே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங்கில் உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதில் உங்களுக்கு 50 வாட்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு டிஃப்ரென்ஸாக இருக்குது. அது ஸ்பெக் ஷீட்டில் பார்க்கவும் ரியல் லைஃப்பில் பார்க்கவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் இருக்குது. ஸோ இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 15 நிமிஷம் ஆகுது. இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 1 மணி நேரம் 5 நிமிஷம் ஆகுது. ஸோ 10 நிமிஷம் டிஃப்ரென்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸாக நோட் பண்ண முடியாது. பட் ரியல் டைம் யூசேஜில் ஸ்க்ரீன் ஆன் டைம் எதில் பெட்டராக கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நத்திங்கில் தான். என்ன தான் இதில் 5000 mAh இருந்தாலும் நத்திங்கோட ஆப்டிமைசேஷன் இந்த இடத்துல பேட்டரிக்கு நல்லா இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட சாம்சங்க்கும் நத்திங்க்கும் 1 hour டிஃப்ரென்ஸ் வந்து வருது. இது ஒரு 7 hours வருது அப்படின்னா இது உங்களுக்கு 8 hours வந்துருது. ஸோ கிளியராக இந்த இடத்துல பேட்டரி அண்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் நத்திங் தான். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான இடத்துலையும் கம்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் பட்டு ஸ்லோவாக இருக்குது, இதில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா IP67 ரேட்டிங் இருக்குது. பட் இதில் IP64 தான் இருக்குது. ரெண்டு ஃபோனையும் தண்ணிக்குள்ளே போட முடியாது. ஸோ 68, 69 கொடுத்துருந்தா இந்த டிபேட் வந்து வச்சிருக்கேன். ஸோ ஃபைனலாக இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் 30,000 செல் ஆகிட்டு இருக்குது, இதுவும் 30,000 செல் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரெண்டுமே 8GB 128GB தான் பேஸ் வேரியன்ட். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் நீங்கள் எந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. என்ன தான் சாம்சங்கில் One UI ஒரு அட்வான்டேஜாக இருந்து 6 வருஷம் அப்டேட்ஸ் இருந்தாலும் மற்றபடி ஓவரால் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நத்திங் தான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது. டிஸ்பிளே வைஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருக்கும். பட் அது உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.